ஹலோ கைஸ், இன்னைக்கு மெட்ரோ அப்டேட்டில் நம்ம ரெட் லைன் ரூட்டில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெட் லைன் மெட்ரோ வந்து மாதவரம் மில்கானில் தொடங்கி சொலியநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேடவாக்கத்துலேருந்து ஈச்சங்காடு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம வந்து மேடவாக்கத்துலேருந்து ஈச்சங்காடை நோக்கி போயிட்டுருக்கோம். இதில் போகும்போது நம்மளுக்கு தொடர்ந்து இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேடவாக்கம் டு கீழ்கட்டளை போகிற ரோட்டில் நம்மளுக்கு வந்து வெள்ளக்கல் வரைக்கும் தொடர்ந்து இந்த யூடியூப் கேடரை பிளேஸ் பண்ணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு வர மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெட் லைன் ரூட்டில் இந்த வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ரூஃபிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மெட்ரோ ஸ்டேஷன். நான் மாதவரத்தில் மில்கானில் இருந்து இந்த சொலிநல்லூர் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஷனையும் நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். லாஸ்ட் 2 மந்த்தில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து இந்த ரூஃப் ஒர்க்கு தொடங்கலை. இந்த வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் ரூஃப் ஒர்க் போயிட்டுருக்குது. அதில் பார்த்திங்கன்னா காங்கோஸ் லெவலில் நம்மளுக்கு நிறையா ஸ்லாப் போட்டிருக்கதை பார்க்க முடியும். அதுக்கு மேலே பிளாட்ஃபார்முக்கு நம்மளுக்கு யூடபிக் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஸ்டேஷனோட என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இப்போதைக்கு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அதிலிருந்து திரும்ப பேஸ்மெண்ட் போட்டு மேலே கொண்டு வரணும். பக்கத்தில் வந்து ஒரு சில காலம் மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தரையிலேருந்து ஒரு 5 அடி வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இங்கே பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரூட்டில் தொடர்ச்சியாக யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு மேலே அந்த ஓவர் ஹெட் எக்யூப்டு மாஸ்ட் அதை ஃபிட் பண்ணிக்கிறதையும் பார்க்க முடியுது. அதாவது ஓஹெச்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் ஹெட் எக்யூப்டு மாஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சொல்லணும்னா எலக்ட்ரிக்ஸ் அந்த ஸ்டீல் போல் இருக்கும்ல, அதை வந்து டெக்னிக்கல் டேர்மில் மாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக் ஓவர் ஹெட் ஒயர் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த போல் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த கோவிலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காங்கோஸ் லெவல், அதுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் லெவல் பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஸ்டேஷனோட உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரோடோட தளம் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். பட்டு இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே அந்த தளத்தோட உயரத்தை குறைச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம வரும்போதே அந்த ரோட்டில் வரும்போதே தெரியும், இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி கிட்ட பள்ளமாக போய் அதுக்கப்புறம் தான் அந்த ரோடு போகும். அப்படியே சைடில் என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அதில் பேஸ்மெண்ட் போட்டு மேலே கொண்டு வரணும். நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் இதில் இந்த ஒர்க்கெலாம் எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க அப்படியே திறந்து போவோம். இந்த காங்கோஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஆம்னி பஸ்ஸஸ்லாம் எதுவும் இந்த ரூட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக மேலே ரூஃபில் அந்த காங்கோஸில் இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெரிய லாரி போகும்போதே அதை க்ளோஸாக தான் போகும். அந்தளவு இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து போவோம். இந்த ரெட் லைன் ரூட்டில் இந்த மேடவாக்கம் டு ஈச்சங்காடு வரைக்கும் தான் வேலைகள் ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 90% மேலே இந்த கர்டர்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஈச்சங்காடு சிக்னல் வரைக்கும் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே மேடவாக்கத்துலேருந்து தொடங்கி இங்கே வரைக்கும் கண்டினியூவாக இந்த யூடியூப் கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன் போய் பார்க்கலாம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வானம்பேட் டு ஈச்சங்காடு வரைக்கும் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கிறத அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து மேலே கார்டில் அட்டாச் பண்ணுறேன், எண்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம இந்த ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷனில் ரைட் சைடில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இந்த ஃபுல் ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷனையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில், அதாவது டுவர்ட்ஸ் கீழ்கட்டளை போகிற டைரெக்ஷனில் நம்மளுக்கு இங்கே பேஸ்மெண்ட்டுக்காக, அதாவது என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குரிய வேலைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஒரு சில
காலம் பில்ட் பண்ணுறதுக்காக பைலிங் ஒர்க் முடிஞ்சு அதுவும் மேலே வரைக்கும் வந்திருக்கிறத பார்க்க முடியும். இங்கே வந்து காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கான அந்த ஐ டைப் கர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்காக யூ டைப் கர்டர், அது எல்லாமே அதுலேயும் ஒரு சில ஐ டைப் கர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த ஓடை கிராஸ் ஆகி போவோம். அதுக்கும் வந்து சைடில் சவுறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓடை பார்த்தீங்கன்னா கீழ்கட்டில் ஏரியில் தொடங்கி நம்மளுக்கு நாராயணபுரம் ஏரி உள்ள போய் கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து இந்த ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் கிராஸ் பண்ணி போகும். சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் மேடவாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த சைடில் இந்த ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட் பில் பண்ணுறதுக்காக காலம் ஒர்க் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அதாவது இப்போதைக்கு கிரவுண்ட் லெவலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காங்கோஸ் நம்மளுக்கு பில் பண்ணுறதுக்காக அந்த கர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து கீழே கிரவுண்ட் லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து யூ டைப் கர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன் இந்த ஏரியல் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதாவது ஏரியல் ரோடுங்கிறது நம்மளுக்கு பல்லவரத்துலேருந்து துறைப்பாக்கம் வரைக்கும் போகிற அந்த ரோட்டில் இந்த ஈச்சங்காடு ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு ஃப்ளைஓவர் வரும். அந்த ஃப்ளைஓவருக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து இந்த மெட்ரோ ட்ராக் வரப்போகுது. அதனால் இந்த ஃப்ளைஓவர் கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் இந்த ஸ்டீல் ஐ டைப் கர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியும். இது எதுக்காகனா நம்மளுக்கு குயிக்காக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல இந்த பிரிட்ஜுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டீல் ஐ டைப் கர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. இந்த கோவிலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கேஸ் பைப் லைன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதுக்காக அங்கே ரோட்டில் பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ட்ரில் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. இந்த கோவிலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம வந்து முன்னாடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடவாக்கம் டு கீழ்கட்டளை போகிற டைரெக்ஷனில் பார்த்தோம். இப்போ வந்து கீழ்கட்டளையிலேருந்து மேடவாக்கம் போகிற டைரெக்ஷனில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஷனோட என்ட்ரி எக்ஸிட் பில் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் இப்போதைக்கு பள்ளம் தோண்டி பேஸ்மெண்ட் ஒர்க்கு தான் போயிட்டுருக்குது. அந்த சைடில் ஒரு சில காலம் பில்ட் பண்ணியிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இன்னும் அடுத்த 1 or 2 monthsல இதெல்லாம் கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. இந்த அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த வெள்ளக்கல் மெட்ரோ ஸ்டேஷனை வந்து நம்ம மேடவாக்கம் டு கீழ்கட்டளை போகிற டைரெக்ஷனில் என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து கீழ்கட்டளை டு மேடவாக்கம் போகிற டைரெக்ஷனில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அதை பேஸ்மெண்ட் ஒர்க்கு தான் போயிட்டுருக்குது. பள்ளந்தோண்டி இதில் வந்து காலம் மேலே வரைக்கும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஷனில் இப்போதைக்கு இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்குது. ஸோ வாங்க அப்படியே திறந்து போவோம். இந்த ரூட்டில் அப்படி தொடர்ச்சியாக அந்த மேடவாக்கம் பிரிட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இந்த யூ டைப் கர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு மேலே அந்த ஓவர் ஹெட் எக்யூப்டு மாஸ்ட் அது ஃபிட் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியும்.
இந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர்ஸ் வந்து ஃப்ளைஓவர்ஸ்க்கு மேலே தான் இந்த ரெட் லைன் ரோட் கிராஸ் ஆகி போக போகுது. இந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவரே ரொம்ப உயரமாக இருக்கும். அதுக்கு மேலே இது போகிறதுனால இங்கே வர வர இதோட உயரம் கூடிக்கிட்டே போகிறத பார்க்க முடியும். அந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர் பக்கத்தில் ரொம்ப உயரமாக போகும். ஸோ வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போவோம். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூட்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து பைல் கேப் மட்டும்தான் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கீழே அதாவது கிரவுண்ட் லெவலில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் பில்ட் பண்ணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம மேடவாக்கம் வந்தாச்சு. ஸோ அந்த மேடவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த ரெட் லைன் ரோட்டுக்கான காலம் ஒர்க் போயிட்டுருக்க நம்ம பார்க்க முடியும். காலம் தான் அதில் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த சைடு கர்டர் எதுவுமே ப்ளேஸ் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போன்று பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.